வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மற்றும் இந்த வீடியோ ஒரு பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? சரி, டாபிக் உள்ள போவோம். சரி, இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா, அவயோக கிரகத்தின் திக்பலம். அதாவது இங்கே நிறைய ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்குது. அது உண்மை. இதில் கருத்து வேறுபாடில் என்ன அப்படின்னா, ஒரு அவயோக கிரகமாக இருக்கும்பொழுது அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெறாமல் திக்பலம் பெற்றால் நல்லது அப்படின்ற ஒரு அமைப்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சில அமைப்புகளை நீங்கள் ஆராயாமல் அப்படியே எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. ஜோதிடம் என்பது இட்ஸ் அ காம்பினேஷன். 12 பாவகமும் முக்கியம். அவயோக கிரகத்தை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 8 கிரகங்களும் முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். உதாரணத்திற்கு ஒரு 2 ஜாதகம் போடுறேன். ஜாதகம் அப்படின்னோடனே நான் திருப்பி டேட் ஆஃப் பர்த் போட மாட்டேன், கொடுக்க மாட்டேன். பட் ஜாதகம் உண்மையான ஜாதகம். இது ஒரு ஜாதகம், இது ஒரு உண்மையான ஜாதகம். இந்த ஜாதகத்தை சூரியன் சனிக்கு கூட நான் எடுத்துக்காட்டாக உதாரணமாக கொடுத்துருப்பேன். ஏன்னா இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதனால் சொல்கிறேன். உடனே பாலாஜி பவிஷ்யமார்க் பாலாஜி பூரா நெகட்டிவ் தான் சொல்கிறார். நான் என்ன பண்ண முடியும்? ஜாதகம் அப்படி வந்தால் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு ஒரு ஜாதகர் உங்களிடம் நிற்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு நீங்கள் பலன் சொல்லும் பொழுது என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியும். ஏன் பாலாஜி அப்படி சொல்கிறாருன்ற கஷ்டம் எனக்கு புரியும், உங்களுக்கு புரியும். இவருக்கு செவ்வாய் தசை போட்டு உரிச்சி எடுத்துருச்சு. செவ்வாய் திக்பலம், செவ்வாய் திக்பலம், லக்னத்திற்கு 10 செவ்வாய் திக்பலம் உரிச்சி எடுத்துருச்சு. ஒன்றுமே கிடையாது. பட்டிப்பு கிட்டிப்புலேருந்து போட்டு ஒரு வழி பண்ணி. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்க? இது ஒரு ஜாதகமா? செவ்வாய் இங்கே 29 டிகிரியோ இல்லை, ஆமாம் 29 டிகிரியில் இருப்பார் கிட்டத்தட்ட. இதே மாதிரி தான் இந்த ஜாதகருடைய செவ்வாய் தசை போட்டு உரிச்சு எடுத்துருச்சு. அமைப்புகள் ஏன் உரிச்சு எடுக்கணும்? திக்பலத்தில் தானே இருக்குது. அவயோகர் தான். சரி, அடுத்த ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு சனி யோகர் தானே, யோகர் திக்பலத்தில் இருக்காரே. அவயோகர் திக்பலம் ஆறுதோ ஊடுங்க, யோகர் திக்பலத்தில் இருக்கார்ல. இப்போ நான் அதை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. யோகர் திக்பலத்தில் இருக்குது. 7ஆம் இடத்தை கெடுப்பாரா மாட்டாரான்றது தான் இங்கே கேள்வி. 7ஆம் இடத்தை கெடுப்பாரா மாட்டாரா அப்படின்றது தான் கேள்வி. சரி, போன வாரம் லைவில் நினைக்கிறேன், போன வாரமாக இந்த வாரம் லைவில் நினைக்கிறேன். சனி 7 திக்பலம்.
இப்படி இருக்கும். இன்னும் சனி 7 திக்பலமாய் குருவோடைய பார்வையிலிருந்து பரிவர்த்தனை அமைப்பில் சனி குருவோட தொடர்பு கண்டால் சூப்பர். இந்த ஜாதகருக்கு திருமணமே ஆகலை. ஐ திங்க் இது 1988ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏறக்குறைய 88 வரும்போது தான் நினைக்கிறேன். இங்கே சூரியன் இருக்கும், சூரியன் எங்கே இருக்கும். ஏன் நடக்கலை? திருமணமே நடக்கலை. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இந்த ஜாதகருக்கு 6 8ஆம் அதிபதிகள் சேர்ந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு எடுப்பீங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க, அப்படின்னு எடுப்பீங்களா? இல்லை இந்த லக்னத்திற்கு அவயோகரான செவ்வாயுடன் திக்பலம் பெற்ற பாக்கியாதிபதி அமர்ந்து குருவுடைய பார்வையில் இருப்பாங்கன்னு எடுப்பீங்களா? இல்லை பாவகிரகங்களான செவ்வாயும் சனியும் கேந்திர பலத்தில் இருக்காங்க அப்படின்னு எடுப்பீங்களா? இல்லை திக்பலம் பெற்று சனி உட்காந்துட்ருக்காருன்னு எடுப்பீங்களா? புரியும். நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு பளிச்சுன்னு மூஞ்சில் பட்டா மாதிரி புரியும்னு நினைக்கிறேன். எந்த விதியை இங்கே செலுத்தி எந்த விதிவிலக்கை இதுக்கு செலுத்துவீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ எது கரெக்டு? சரி, நேரடியாக விடைக்கு வருவோம். ஏன்னா புதிர் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். செவ்வாய் உச்சமாக கூடாது. இந்த லக்னத்திற்கு செவ்வாய் உச்சமாக கூடாது. ஏன் அவயோகர் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சமாக கூடாது? ஏன் அவயோகர் உச்சமாக கூடாது? அவயோகத்தை நிறைய செய்யும், அவருடைய காரகத்துவத்தை நிறைய செய்யும், மற்றும் அவர் உச்சமாய் தொடர்பு கொள்ளும் இடங்கள் சரியாக இருக்காது. அப்படின்றது அதனுடைய தன்மை, அதனுடைய அமைப்பு. இது கடுமையான செவ்வாய் தோஷம் அப்படின்வாங்க, இது கடுமையான செவ்வாய் தோஷம் அப்படின்வாங்க. இருக்காதுன்றது தான் அதனுடைய அமைப்பு. ஆனால் அதையும் தாண்டி இப்போ புரிஞ்சுக்கோங்க, செவ்வாய் இங்கே இருந்தாலோ இங்கே இருந்தாலோ இங்கே இருந்தாலோ இங்கே இருந்தாலோ இங்கே 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 ஆட்சி, இது மூலத்திரிகோணம், இது ஆட்சி, இது உச்சம், இது திக்பலம். இப்போ இப்படி எடுத்துக்கங்க, இதுக்கு 100 மார்க் ஃபுல் பவரில் இருக்கார். இதுக்கு 80 மார்க் ஃபுல் பவரில் இருக்கார். இதுக்கு ஒரு 50 மார்க் போட்டுக்கலாமா? வேணாம்ப்பா, ஒரு 40 மார்க் போட்டுக்கலாமா? திக்பலமில் இருக்கார், ஒரு 40 மார்க் போட்டுக்கலாமா? அப்போது இது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, 100 மார்க்கில் இருக்கும்போது ஃபுல் பவரில் அவர் வந்து கெடுக்கும் பொழுது, ஆட்சி பெற்று இருந்து திரும்பி ஃபுல் பவரில் அவர் கெடுக்கும் பொழுது, இதெல்லாம் செவ்வாய் தசையில் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் செவ்வாய் திக்பலம் பெற்ற அவயோக கிரகத்தின் தசையில் நடக்கும் பொழுது 50% பலமாக இருக்கக்கூடிய 40% மறைமுகமாக திக்பலம் அப்படின்ற அந்த திக்குக்கு அவர் அதிபதியாகி அந்த இடத்தில் அவர் பலமாக இருக்கும் பொழுது அவர் செய்வார், அதே கெடுதலை தான் செய்வார். இதை இன்னும் வேறு விதமாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா சிம்பிளாக புரிய வைக்கிறேன். ஆம்பளைங்களுக்கு நம்ம பசங்களுக்கெல்லாம் நிறைய புரியும். ஒரு ஃபுல் பாட்டில் வச்சுக்கோங்க, ஒரு ஃபுல் அடித்தா மட்டை, ஒரு ஃபுல் அடித்தா மட்டை, அது 100 மார்க். முக்கால் குடிச்சிட்டாங்கனாலும் மட்டை, அது 80 மார்க்கு. ஆனால் இந்த பாதி குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதான் அங்கே செவ்வாய். அங்கே நல்லது பண்ணுற மாதிரி கெட்டது பண்ணுவார். இதுதான் இங்கே பிரச்சனை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் பலத்தில் இருந்து குடித்து கெட்ட பேர் சம்பாதிச்சு ரோட்டில் 4 பேருக்கு முன்னாடி மானம் போய் கடக்கிறது இந்த செவ்வாய். நல்லா புரிஞ்சுங்க. செவ்வாய் உடனே குடிக்க மாட்டாருன்னு போகுது. நான் ஒரு உதாரணம் தான் கொடுக்குறேன் அளவுகோலுக்கு. அப்போது இந்த செவ்வாய் திக்பலமாக இருக்கிற ஒரு பாதி குடிப்பார், இல்லைனா வேணாம்ப்பா ஒரு குவார்டர் அடிப்பார்னு வச்சுக்கலாமா? உள்ளே இறங்கினது சரக்கு தானே, சரக்கு நல்லதையாக செய்ய போகுது. அவருக்கு இருக்கிற ஆதிபத்தியம், அவருக்கு இருக்கிற காரகத்துவத்தை வச்சு தானே கெடுக்க போகிறார். இவர் கொஞ்சமாவது கண்டிப்பாக கெடுப்பாருங்க. ஸோ திக்பலம் பெற்ற அவயோகராக இருந்தாலும் கெடுதல் உண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு விதிவிலக்கு சுபத்துவம்,
குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு அப்படின்றது சுபத்துவமாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் லக்னாதிபதியோடு சேரக்கூடாது. இதுதான் பாயிண்ட். உதாரணத்துக்கு இப்படி சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, திக்பலத்துக்கு இப்படி சேர்ந்துருக்காரு, முடிஞ்சு கதை. செவ்வாய் தசை போட்டு உரிச்சு எடுத்துரும். இப்போல்லாம் இந்த இடத்துலலாம் இவர் 100 மார்க் இல்லை, ஒரு ஃபுல்லு போய் ஒரு குவார்ட்ரு போயிடுச்சுன்னு அர்த்தம். அங்கே அவருக்கு காலி. இந்த செவ்வாய் கூட ஓரளவுக்கு 0.5% நல்லது பண்ணுவார். இந்த செவ்வாய் நல்லது பண்ண மாட்டார். லக்னாதிபதியையும் கெடுத்து லக்னத்தையும் தொடர்பு கொண்டு இந்த செவ்வாய் நல்லதை பண்ண மாட்டார். அதை புரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி தான் சனியும். ஸோ அளவுகோல் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அளவுகோல் என்ன? திக்பலம் பெற்றாலும் அங்கே நல்லதை செய்வார்னு எங்கேயுமே கிடையாது. திக்பலம்ன்றதும் ஒரு விதமான மறைமுக ஸ்தான பலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ அந்த மறைமுகமான ஸ்தான பலம் என்ன பண்ணுது அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்ப்பா. இது நான் செவ்வாய் சனியவே போட்டுருந்தேன்னா சரியாக வராது. இந்த சந்திரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா? உச்சமாக இருக்கார், திக்பலமாக இருக்கார், இன்னும் ஒளி நிலைமையை பொறுத்து அவர் எப்படி இருக்காருன்னு தெரியாது. உதாரணத்துக்கு இப்படியே வச்சுக்கோங்களேன், சூரியன் சந்திரனும் இங்கே இருக்கார், முடிஞ்சு கதை. அம்மா தான் கெடுப்பாங்க முதல்ல. இந்த ஜாதகரை அம்மா தான் கெடுப்பாங்க. அம்மாவால் கெடுவோம். அம்மாவே ப்ராப்ளம். அம்மாக்காக இவர் விட்டு கொடுத்து ப்ராப்ளம். இது அம்மாக்காக இவர் எல்லாத்தையும் இழந்துருவார். ஸோ இந்த மாதிரியாகத்தான் சந்திரன் கெடுப்பார், அவருடைய காரகம் வழியாக. 4ஆம் இடத்தில் சந்திரன் திக்பலம். லக்னத்திற்கு 4இல் சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம். லக்னத்திற்கு 7இல் சனி திக்பலம். லக்னத்திற்கு 10இல் சூரியனும் செவ்வாயும் திக்பலம். லக்னத்தில் புதனும் குருவும் திக்பலம். ஸோ அந்தந்த கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் வழியாக அந்த திக்பல அமைப்புகளையும் செய்து இருக்கக்கூடிய அமைப்புகள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணுதுன்றது தான் இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது பாவகிரகமாக இருந்தால் உரிச்சி எடுக்கும், சுபகிரகமாக இருந்தால் தன்னுடைய தன்மையில் தன்னுடைய காரகத்துவங்கள் வழியாக அந்த ஜாதகருக்கு நல்லதா கெட்டதான்றதை பொறுத்து. எத்தனையோ பேருக்கு இங்கே பாருங்கள், குருஜி ஒரு வார்த்தை சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கிரிமினல் தன்மை வரும்னுவார். உண்மைதானே? 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கிரிமினல் தன்மை வரும்னுவார். இந்த மாதிரிலாம் நிறைய ஜாதகம் என்கிட்ட இருக்குது, நிறைய இருக்குது. ஏகப்பட்ட கிரிமினல் பண்ணுற அமைப்புகள், கிரிமினல் தன்மை பண்ணுற அமைப்புகள் இருக்குது. லக்னத்தில் புதன் 8ஆம் அதிபதியாக இருந்து திக்பலமாக இருக்கார். தப்பு தான். அவருடைய காரகம் வழியாக எண்ணங்கள் கிரிமினல் தன்மை பண்ணும், மாற்றி மாற்றி பேசுவாங்க. இதெல்லாம் புதன் திசையில் நடக்கும், புதன் புக்தியில் நடக்கும். ஸோ அவயோகர் திக்பலம் ஆனால் ஆஹா சூப்பர் நல்லது பண்ணுவாங்கன்றதை நிறுத்திட்டு மற்ற 8 கிரகங்களும் எங்கே இருக்குது, பாவக அமைப்புகள் எது இருக்குது, எங்கே எப்படி கெடுதல் பண்ண போகிறார் அப்படின்றத ஆராய்ஞ்சு பாருங்கள். சரியா? நன்றி நண்பர்களே.